வணக்கம். மார்ச் 5 இன்னைக்கு உண்டான தினமும் நியூஸ் பேப்பர் பார்ப்போம். ஏன்னா இப்போதைக்கு நியூஸ் பேப்பரில் எல்லாமே ஈரான் வாரை பற்றி தான் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளே அது அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே அதை பற்றியே தான் கேட்டுட்டு இருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தான் இருக்குது. ஓகே, அதில் இந்த வாட்டி என்ன கேட்கலாம் அப்படின்னா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். எதிராக ஈரானோட போர் கப்பல் அதை வந்து அமெரிக்கா இந்தியன் ஓஷன் பகுதியில் அடித்து வீழ்த்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை இலங்கை ராணுவம் வந்து அதை மீட்டிருக்காங்க. அந்த கப்பலோட பேர் என்னன்னு கேட்கலாம். ஐரிஸ் டென்னா அப்படிங்கிறது ஈரானோட கப்பல். இதை அமெரிக்க கப்பல் தாக்கி இருக்கிறதுனால அதில் இருக்கிற கிட்டத்தட்ட 180 பேர் வந்து இறந்த தகவல் இருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே சாகலை. கிட்டத்தட்ட 43 பேர் என்னமோ அதில் காப்பாற்றிருக்காங்க. மீதி பேரோட நிலைமை கவலைக்கிடமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதோட இது என்ன அப்படின்னா, பிட் ஹெட்ஸ், அதாவது கடந்த 1939 முதல் 1942 வரை நடைபெற்ற 2ஆம் உலக போருக்கு முதல் அதுக்கு பின்னாடி ஒரு போர்க்கப்பலை தாக்கியிருக்காங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ இதை தாக்கியிருக்காங்க. இது பேர் என்ன அப்படின்னா ஐரிஸ் டென்னா. ஓகே, ஸோ இந்த ஐரிஸ் டென்னா இதுக்கு முன்னாடி இந்தியாவின் ஒரு எக்ஸசைஸ் நடந்திருக்கு, மிலன் 2026. அந்த எக்ஸசைஸில் கலந்துக்கிறதுக்காக வந்த கப்பல் தான் இது. ஸோ இதையும் நமக்கு கேட்கலாம், என்ன எக்ஸசைஸில் கலந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஐரிஸ் டென்னாங்கிறது மிலன் 2026 எக்ஸசைஸு. இந்த ஐரிஸ் டென்னா எப்படி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, ஈரானோட கப்பல் என்ன தாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பேர் கேட்கலாம். அப்படிங்கிறது அப்படி இல்லைன்னா ஐரிஸ் டென்னா அப்படிங்கிற கப்பல் எந்த நாட்டோட சேர்ந்ததுன்னு கேட்கலாம். வேற எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, ஐரிஸ் டென்னா எந்த நாட்டை சேர்ந்ததுன்னு மட்டும் கேட்காம எந்த கடல் பகுதியில் அது வந்து மூழ்கடிக்கப்பட்டது, இல்லைன்னா எந்த நாட்டால் அதை மூழ்கடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம கொஷின்ஸ் நம்மளே வந்து ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்களில் இந்த மருந்து HPV தடுப்பூசி இது எதுக்குன்னா, 15 வயது பெண் குழந்தைகளுக்கு 15 19 வயதுகளுக்கு அந்த கர்ப்பப்பை புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடியே போடுற இந்த தடுப்பூசி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி தான் இந்த தடுப்பூசி. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். இந்த வைரஸ் வந்து இதை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு போடுற தடுப்பூசி தான் இது. இப்போதைக்கு இது 4 மாவட்டங்களில் போட்டிருக்காங்க. ஓகே, எந்தெந்த மாவட்டம்னு கேள்வி கேட்கலாம். இந்த திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் தருமபுரி. ஓகே, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போதான் வந்து கனடா நாட்டு அதிபர் கார்னி வந்துட்டு போனாங்க. வந்துட்டு போனது மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு போனாங்க. 10 வருஷத்துக்கு நியூக்ளியர் வந்து நம்ம யுரேனியம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இப்போ யார் வந்திருக்காங்க அப்படின்னா, ஃபின்லாந்து அதிபர் வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து என்னென்ன ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நாளை ஒவ்வொரு நாள் வர்ற நியூஸ்ல தான் தெரிய போகுது. ஸோ இது அலெக்சாண்டர் ஸ்டப் அப்படிங்கிற 4 நாள் அரசுமுறை சுற்றுப்பயணமா ஃபின்லாந்து அதிபர் வந்திருக்காங்க. ஓகே, இதுல நம்மள்கிட்ட கேட்க போறது என்ன அப்படின்னா, ஃபின்லாந்து அதிபர் யாரு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ அதை மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ மெயினாக வந்திருக்கிறது இந்த ரைசினா மாநாடு. ஓகே, இந்த ரைசினா மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அதுல புவி பொருளாதாரம் மற்றும் புவி அரசியல். ஸோ இப்போ ஜியோ பாலிட்டிக்ஸ்னால எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குன்னு தெரியுதுல, ஈரான், இஸ்ரேல் அண்ட் யூஎஸ்ஏனால. ஸோ இது 3ஆம் உலக போரா கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு சமிட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு வர்றதும் ஒரு முக்கியமான விஷயம் தான் அது. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இந்த அகழ்வாராய்ச்சி அதெல்லாம் வந்து சிலபஸ்ல இருக்கு. ஸோ தொல்பொருள் ஆராய்ச்சி இதெல்லாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோட இந்த இங்கிலாந்துல மியூசியத்துல இருந்ததை நம்ம திரும்பி நம்ம இந்தியாவுக்கு தமிழ்நாட்டிலேயே ஒப்படைச்சிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த திருமங்கை ஆழ்வார் இந்த சிலையை திருப்பி நம்மள்டே கொடுத்துருக்காங்க. இது எந்த மியூசியத்துல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இங்கிலாந்துல அலெக்சாண்டர், அதாவது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆஷ்மோலியன் அருங்காட்சியகத்துல இருந்துட்டு இருக்கு. ஸோ அது கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா இருந்திருக்கு. இப்போ அது நம்மள்ட்ட திருப்பி ஒப்படைக்கிறாங்க. இதையும் பார்த்துக்குங்க. எந்த சிலைன்னு பேர் கேட்பாங்க, இப்போ எந்த காலாண்டை சேர்ந்தது. ஸோ 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் என்ன சிலை பேர் அப்படின்னா திருமங்கை ஆழ்வார். இதையும் நோட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போதைக்கு செஸ் போட்டி செக் குடியரசு நாட்டில் நடந்துட்டு இருக்கு. T20 போட்டி நடந்துகிட்டு இருக்கு. ஃபைனல் மேட்ச் முடிஞ்சு யார் சாம்பியன்ஷிப் ஆகிறாங்களோ அதுக்கப்புறம் அதில் இருக்கிற என்னென்ன எக்ஸாம் பாயிண்ட் வியூல ஃபேக்ட்ஸ் இருக்கோ அதை நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நடப்பு சாம்பியன்
அரவிந்த் சிதம்பரம் வென்றிருக்கிறாரு. யாருன்னா குகேஷ் வீழ்த்தி. இந்த போட்டி எங்க நடக்குது அப்படின்னா செக் குடியரசு நாட்டில் இந்த பிராக் இன்டர்நேஷனல் செஸ் போட்டி. நமக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, பிராக் இன்டர்நேஷனல் போட்டியில இந்தியாவை சேர்ந்தவர் யார் சாம்பியன்ஷிப் ஆனாங்கன்னு சொல்லிட்டு அதுல நம்ம குகேஷ்னு போட வேண்டாம். இதுல நடப்பு சாம்பியனான கார்த்திக் சிதம்பரம், அரவிந்த் சிதம்பரம் அவர்கள் இதுல வந்து வென்றிருக்கிறார், சாம்பியன்ஷிப் வென்றிருக்கிறார். ஸோ இந்த கான்ஃப்ளிக்ஸ், இந்த அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டதுக்கு காரணமே வந்து கமேனி அவர்களை, அதாவது அந்த நாட்டோட மதகுரு தலைவர் அவர்களை கொன்னதுதான். அவரோட மகன் வந்து பொறுப்பேற்றிருக்கிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி இறந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயத்துல்லா அலி கமேனி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இவர் ஈரானின் அணு ஆயுத கனவை தகர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா, இவர் இதுக்கு முன்னாடியே வந்து மிலிட்ரியில கிட்டத்தட்ட 50 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இஸ்லாமிய குடியரசு 1970 உருவான பிறகு இஸ்ரேலின் ஒரு பேர் என்னன்னு கேட்கலாம். இதுதான் மோஜ்தபா கமேனி. ஓகே, மோஜ்தபா கமேனி அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மோஜ்தபா கமேனி அவர்களை கமேனிக்கு அப்புறம், அதாவது அயத்துல்லா அலி கமேனிக்கு அப்புறம் அவரோட பையன் மகன், அதாவது இவரை தேர்ந்தெடுக்காங்க. மோஜ்தபா கமேனியை நெக்ஸ்ட் மதகுரு தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இவரு வந்து மிலிட்ரியில் இருந்ததுனால இதை வந்து சுமூகமாக முடிக்கிற மாதிரி ஐடியாலே இல்லை அவங்க. அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸாம் பண்ண கலைச்செம்மல் விருது 6 பேருக்கு வழங்கியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. ஸோ அது யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்போம். கலைச்செம்மல் விருது 6 பேருக்கு. யாருன்னா மரபு வழி நவீன பாணி ஓவியம், சிற்பக்கலை, இதுல சிறந்து விளங்குற 6 பேருக்கு வழங்கியிருக்கிறாங்க. அது யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூப்பூர் சுவாமிநாதன், உடன் சுற்றுலா பண்பாட்டு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. 6 பேருக்கு, 6 கலைஞர்களுக்கு இந்த விருதுகளை வழங்கியிருக்கிறாங்க. மரபுவழி ஓய்வு பிரிவில மா பாலசுப்ரமணியன், மரபொலி சிற்ப பிரிவில ஸ்ரீகண்டன் ஸ்தபதி, அதுக்கப்புறம் பத்மநாபன், நவீன் பாணி ஓவிய பிரிவில முனைவர் கோ வில்வநாதன், அப்புறம் ராஜா நவீன பாணி சிற்ப பிரிவுல சாந்தி அவர்களுக்கு, ஆக மொத்தம் 6 பேருக்கு இந்த விருது வழங்கியிருக்காங்க. இதை நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாவே தனியா எடுத்து வந்து கொடுத்துட்றேன். ஓகே, இன்னைக்கு உண்டான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இவ்வளவுதான் கொஸ்டின்ஸ் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வேணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் அதையும் உங்களுக்கு கவர் பண்றேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.